இவங்க சென்னையில் பார்த்தீங்களா எப்படி வைராக்கியமாக உட்காந்துருந்தாங்க. நீங்கள்லாம் நல்லா நிழல்ல உட்காருங்க, அவங்களாம் வெயிலையும் மழையிலையும் உட்காந்தாங்க. ஆமாம், வாங்க நம்ம பேரை காப்பாற்றணும். ரைட்டு. சென்னையில் ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரி மதுரையிலையும் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கருத்துக்கள் கேட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குங்க சார். பத்த மாட்டுது, சம்பளம் பத்த மாட்டுது. கொஞ்சம் லேடிஸுங்களாம் கொஞ்சம் வெள்ளனை விட்டால் நல்லாயிருக்கு. ஏன்னா 1 மணி வரைக்கும் நாங்கள் யூரின்னு எங்கேயும் போக முடியாது. ஜென்ஸுக்குன்னா பிரச்சனையில் எங்கிட்டு போயிடுவாங்க, லேடிஸ்க்கு நாங்கள் எங்கிட்டு போக முடியல. அந்த பாத்ரூம் வசதி இருந்தால் அதை கூட நாங்கள் சூப்பர்வைசர்கிட்ட கேட்க மாட்டோம். கேட்டால் அவங்க சத்தம் போடுறாங்க, வேலையை முடிச்சுட்டே போகணுன்னு. எல்லா டைம் பாத்ரூம் இந்த மாதத்தில் ஒரு தடவை 2 நாள் இப்படி கேட்டால் விடவும் மாட்டுறாங்க. அதான் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. லேடிஸ் கொஞ்சம் வயசுக்காரவங்களுக்கு இந்த பிரச்சனைங்க சார். பாத்ரூம் வசதி அடிப்படை எங்களுக்கு தேவைப்படுது. கை கால் கழுவுறதுக்கு குழாய் எங்கேயுமே விட மாட்டாங்க சார். எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் கழுவுனா குப்பாளுறவங்க இங்கே எதுக்கு வந்து கழுவுறீங்க, வெளியே போங்க அப்படின்றாங்க. அதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 15 வருஷமாக பார்க்குறோம். இன்னும் வந்து அதிமுக ஆட்சியிலேருந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து எங்களுக்கு எந்த வார்டில் கழிப்பறை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தனியார் நிறுவனம் வந்து ரொம்ப கொத்தன்மைப்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து காத்திருப்பு போராடுறதுக்கு ஸ்ரீ சங்கத்திலேருந்து 41வது வார்டு சுந்தரபாண்டி பேசியிருக்கு. சரிண்ணே, சம்பள உயர்வு வேணும். எவ்வளோ சம்பளம் இப்போ கொடுக்குறாங்க, எவ்வளோ உயர்வு வேணும்? சம்பளம் வந்து பிஎஸ் போக 31 நாள் வேலை பார்த்தா 13 ரூபா கொடுக்குறாங்க. பிஎஸ் பிடிச்சா மொத்தம் 14 ரூபா சம்பள பிள்ளை கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் வந்து கொடுக்குறது வந்து 2000 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தாலும் போனஸாக கொடுக்கணும். அட்வான்ஸாக கொடுக்கக்கூடாது. எங்கள் காசை வந்து கடை வாங்க கிடையாது, உழைக்கிற காசுக்கு கடையும் கிடையாது. நாங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க கொண்டாடி பிள்ளையிலேருந்து மூத்தரம் பியா நாங்கள் அழுறோம். அதுக்கு வந்து வேலை ஆக்குறோம். எங்கள் காசை வந்து மோசடி பண்ணக்கூடாது. எங்களுக்கு வந்து எந்த இது கோரிக்கை நிறைவேற்றிக்க மாட்டாங்க. நாங்கள் போராடி எங்களுக்கு எதுவுமே இது நடத்த மாட்டாங்க, இது செஞ்சு தர மாட்டாங்க. நாங்களும் எவ்வளோ போராடுறோம், வைக்கிறோம், எவ்வளோதான் உதவி போனாலும் எங்களுக்கு எந்த உதவி பண்ண மாட்டாங்க சார். சார் நல்லபடியாக சம்பளம் தான் கேட்குறோம். நாங்கள் வந்து கேஸு நடத்துகிறோம், தினக்கூலியாக நாங்கள் பார்க்குறோம் 23 வருஷமா. எங்களுக்கு ஒரு இது பலனும் இல்லை. எங்களுக்கு வேலை தான் நாங்கள் கேட்குறோம். மித்தபடி அது செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு கொடுங்கலாம் கேட்க கிடையாது. எங்களை நிரந்தரப்படுத்துறதுக்கு என்ன, கொரோனா நேரம்லாம் எங்கள் காலில் விழுந்தாங்க, புகை போட்டாங்க, அதை போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்களா. அந்த சம்பளம் கூட கொடுக்க கிடையாது. எவ்வளவு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாய் செத்தாலும் நாங்கள் தான் தூக்குறோம், மனுஷன் செத்தாலும் நாங்கள் தான் தூக்குறோம், பூனை செத்தாலும் நாங்கள் தான் தூக்குறோம். எல்லாமே நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலை போடுறதுனால என்னவா, கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட எங்களை விற்கிறதுக்கு அவர் வந்தாரு. நாங்கள் தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சோம். இப்போ எங்களை விற்க அவர் வந்திருக்காரா? எங்களுக்கு கேள்வி அதுதான். எங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால என்னவா? இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்கள் குப்பல்றதான் வேலை செய்கிறோம். நாங்கள் 23 வருஷமா நான்லாம் வேலை பார்க்குறேன். இப்போ இத்தனை வருஷத்துல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த தொழில் இருக்கு? எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதுவுமே பாத்ரூம் வசதி கூட கிடையாது. எங்களுக்கு ஒரு பாத்ரூமுக்கு வர்றதுனாலும் கூட ஓரங்கட்ட இடம் கிடையாது. ஓரங்கட்டி கூட கிடையாது. பாத்ரூம் வசதியோ அந்த நேரத்துல நாங்க கேட்டா கூட பெர்மிஷன் கூட தர மாட்டாங்க. ஒரு மாதவிழா ஒரு அவசரம்னு கேட்டா கூட வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. ரெகுலரா வேலைக்கு வந்தா எங்களுக்கு சம்பளம், அப்ப இல்லையா ஆப்ஷன். ஒரு நாள் முடியலைன்னாலும் கூட எங்களுக்கு அந்த சம்பளம் கிடையாது. நீங்க பாக்குறது மாநகராட்சியில பாக்குறீங்களா இல்ல அதோட கான்ட்ராக்ட்ல பாக்குறீங்களா? மாநகராட்சியில பாக்குறோம். நாங்க வந்து தினக்கூலியா பாக்குறோம் மாநகராட்சியில. அப்புறம் கான்ட்ராக்ட் எல்லாருமே கலந்துதான் இருக்கு. ஆமா, கொரோனா நேரம்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அவரை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம். ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு, வெறும் சம்பளம் மட்டும்தான். எந்த வாய்து பணி மட்டும் எங்களுக்கு எதுவும் கிடையாது. எங்களுக்கு வேலையை நடந்து இவர் சொன்னார்ல ஓட்டு வாங்க வரையில வந்தாலும் உங்களுக்கு ஒரு கையெழுத்து போடுவேன், கையெழுத்து உங்களுக்கு தானே. அது மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. வெளியே போவோம். சம்பளம் வழங்க அவர்லாண்டுங்கிறது யாரு? அவர் வந்து அந்த கம்பெனி அவங்க வெளியில எங்களை விற்கிறாங்களே, அது கூட எங்களுக்கு தெரியாம நாங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கோம். எங்களை விற்றது கூட எங்களுக்கு தெரியல. எங்களை அடகு வச்சு சென்னையில வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு 15 நாளைக்கு மேல. சோ அப்பெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப வந்து உங்களுக்கு தெரியுமா போராட்டம் நடக்குது? போராட்டம் நடக்குதுன்னு தெரியும். தெரிஞ்சாலும் எங்க சங்கத்துக்காரவங்க மதுரையில போடுவோம் அப்படின்ட்டாங்க. அதனால எங்களுக்குன்னு ஒரு நாளை சொன்னாங்க. இந்த இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம். பிள்ளைங்க படிச்சுச்சா படிக்கலையா, காலைல பல்லு கூட வளங்க, காலங்காத்த மூஞ்சி கூட ஓடி வர அந்த தொழிலுக்கு அந்த சுத்தம் பண்ண போய் தான் நீங்க அந்த இடத்துல உட்காடுறீங்க. இல்ல நீங்க உட்காருவீங்களா? கொஞ்சம் அசிங்கமா இருந்தா நீங்க உட்காருவீங்களா? ஏமா இதல்லம்மா அதல்லம்மா கமிஷனர் வராருமா, சுண்ணாம்பு போடுமா, அதை போடுமா நீங்க சொல்றீங்க இல்ல. அப்ப நாங்க கேக்குறது நீங்க ஏன் தர மாட்டீங்க?
நாங்க கேக்குறது நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க? நாங்க எங்க உரிமையை தானே கேக்குறோம். எங்க உரிமையை தானே கேக்குறோம். உடம்புல அது கை க்ளோஸு எந்தமான ஒரு இதுவுமே இல்லை, ஜாமானே கிடையாது. வேலை இருக்கு வேலை ஜாமான் இல்லை. வண்டி சரியான வண்டி இல்லை. தள்ளு வண்டியை போட்டு இழுக்க சொல்றாங்க பொம்பளை ஆளுகளை. அதில் ஒரு பொம்பளை ஆளு தான் விடுவேன்னு ரொம்ப இதாக பேசுறாங்க. இதான் நடக்குது எங்க வார்டுல. நீ பெறவாட்டில விட்டுட்ட, அவங்க வந்து எங்களை படுத்துற பொம்பளை ஆளுன்னு நினைச்சு படுத்துறாங்களா? பாடா படுத்துறாங்க பொம்பளை ஆளுகளை. மேல ஏறி டம்மா தூக்கி தனியார்கிட்ட விட்டுட்டாங்க. அந்த அவர்லாண்டு அமெரிக்காரங்க பூரா சின்ன பசங்க, எங்களுக்கு வயசு கீழே வந்தா கொஞ்சம் கப்பல் டப்பா மாதிரி வச்சுக்காங்க. மேல ஏறி பொம்பளையாளு பூரா கொட்டணும். இந்த வண்டி மேல நாங்க நின்று வண்டி மேல ஏறி நாங்க கொட்டணும். கொஞ்சம் கீழே விழுந்து செத்து போனா என்ன செய்ய முடியும்? என் குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் என்ன ஆகும்? எந்த ஒரு இதுமே கிடையாது. எத்தாலும் ஒண்ணுமே இல்லையே எங்களுக்கு. அப்ப எங்களை நாங்க என்ன அடிமையா? எங்க உரிமையை எங்களுக்கு நிரந்தரமா வேலையை. நான் வேலைக்கு சேர்ந்து 22 வருஷம் ஆச்சு. வார்டு 19ல வேலை பார்க்குறேன். 2050 ரூபாய்க்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ 18 ரூபான்னு சொல்றாங்க. 18 ரூபா இதுவரை என் கையில வாங்கினதே கிடையாது. ஆகாத போகாத வண்டியை தருவாங்க. அதை வச்சு அந்த வண்டி வேலை பார்த்து நாங்க தான் வேலை பண்ணணும். எங்களுக்கு ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து உட்காரவோ செய்யவோ கொஞ்சம் 12 மணிக்கு கையெழுத்து போட சொல்றாங்க. அங்கே இடமே கிடையாது, பாதுகாப்பே கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பிரிபசி விட்டுருக்காங்கன்றாங்க. பிரிபசி பண்ணி நிப்பாட்டினா நிற்கவும் மாட்டேங்குது. எந்த கடையும் கிடையாது. நாங்க வந்து விழுந்து செத்தாலும் செத்ததான், போனாலும் போனதுதான். அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டு இவரு எங்களுக்கு ஓட்டு போடன்னு கேட்டாரல, வீடு வீடா ஏறி கேட்டாரு. இதே மதுரைக்குள்ளேயே வீடு வீடா ஏறி கேட்டாரு. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். எங்களுக்கு என்ன செஞ்சாரு? எங்க பிள்ளையெல்லாம் படிக்கிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. சும்மா சாதாரண வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளவு வேலை பார்த்து இவரு ஜெயிக்க வச்சோம்ல, என்ன செஞ்சாரு இவரு? இளைஞருக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பு தராரு, வேலை போட்டு கொடுத்தாரா? கிடையாது. எங்களுக்கு நல்லதா பண்றது இதுவரையும் கிடையவே கிடையாது. எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு டீ 15 ரூபாய்க்கு விற்கிது. நாங்க வர போக பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. எதிர்பார்த்தா வேலைக்கு வர முடியும்? 6:10 கையெழுத்து போடணும். 2வது 12 மணிக்கு கையெழுத்து போடணும். எந்த பஸ் ஃப்ரீ பஸ் போறது? 1000 ரூபாய் யாருக்கு கட்டும்? 1000 ரூபாய் யாரு கட்டி இவருக்கு உதவி பண்ணி 6 மணிக்கு வந்து போடணும். எங்கன போட முடியும்? எங்களுக்கு 18 ரூபா சம்பளம் எல்லாம் நாங்க வாங்க கிடையாது. 1, 13, 12 இவ்வளவுதான் வருது சம்பளமே. லீவு போட்டா லீவு சம்பளம் போயிடும். முடியாது கிடையாது. லீவ் எல்லாம் கிடையாது. மெடிக்கல் லீவ் எல்லாம் கிடையாது. எந்த வசதியும் கிடையாது. பெண்களுக்கு ஆண்களுக்கு மாநகராட்சியில மொத்த அளவுல வசதியே கிடையாது. எங்கட உட்காடுறோமா செய்யறோமா, 2 இடத்துல போய்கிட்டு போக வேண்டியது அப்படிதான் இருக்கும். நாங்க மாநகராட்சி பொறுத்தவரை அப்படிதான் இருக்கு. எங்களை பார்த்தாலும் முதல்ல டீ கடையில கூட ஒதுங்க மாட்டாங்க. இப்ப எங்களை பார்த்தாலும் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கழிப்பறையும் கிடையாது, இல்ல ஒரு இதுவும் கிடையாது. எங்களுக்கு மட்டமா போயிடுச்சு. மாநகராட்சி ஆளுங்களால இப்ப முதல்ல கொஞ்சம் மதிப்பு இருந்தவங்க இப்ப மதிப்பே தர மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு சீப்பா போயிடுச்சு. கேட்டா கொரோனா சம்பளம் வாங்க அறிவிக்கிறாரு. கொரோனா சம்பளம் அறிவிக்கல. மத்தவங்கள என்ன சொல்றாங்க? நீங்க 2 சம்பளம் அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க, 3 சம்பளம் அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு இருக்கு கொரோனாக்கு சம்பளம் அறிவிச்சு நாங்க சம்பளம் 2 சம்பளம் கொரோனா சம்பளமே வரவே இல்லை. ஆனா பொதுமக்கள் பேசிக்கிறாங்க கொரோனா சம்பளம் 3 சம்பளம் உங்களுக்கு அள்ளி தரேன்னு. எங்க அள்ளி தர்றாரு? உங்களுக்கு ஸ்டாலின் அள்ளி தர்றாரு. ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. 1000 ரூபாய் அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? அதெல்லாம் கிடையாது. அதாவது 100க்கு 10 பேர் தான் 1000 ரூபாய் அனுப்புறாங்க. 90 பேர் சும்மாதான் இருக்காங்க. சும்மானாச்சும் பட்டத்தை காட்டி விட்டுறாங்க. ரேஷன் கடையில் 20 ரூபா ஃப்ரீ, 20 கிலோ அரிசி. எங்க ரேஷன் கடையில் அரிசி போடுறான்? எவன் போடுறான் ரேஷன் கடையில? எவன் போடுறான்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாநகராட்சி முதல்ல கூட அம்மா ஆட்சியில் கூட நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இருந்துச்சு. இவர் ஆட்சியில பூரா அராஜகம் தான் நடக்குது. அராஜரம் ரவுடி, எங்கட பார்த்தாலும் ரவுடி அராஜரம் நடக்குது. வண்டியில் அள்ளிட்டு இருக்கும்போது இடிப்பாங்க. கூட திரும்பி பகல் இடிச்சு போட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க. இவர் ஆட்சியில அராஜகம் நிறைய ஆகி போச்சு. 110 பேருக்கு வேலை வந்துருச்சு. நான் எல்லாமே பண்ணி தரேன்னாரு. நாங்க 17 வருஷம் ஆச்சு கேஸ் போட்டு. இன்னும் வரையும் கேஸ் நடந்துகிட்டு தான். கேஸ் முடிஞ்சிருச்சு. நான் செய்யறேன்னு இன்னும் வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சார் செஞ்சாரு? நானும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு எந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு? ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. மதுரையில எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க பாப்பா. ஒண்ணுமே கிடையாது. இதுவரையில ஒண்ணுமே கிடையாது. இவரு சொன்னாரா, திருமாவளவன் சொன்னாரா, இவங்களுக்கு ஒன்னும் செய்வாங்க, அவங்க இப்படியே வேலை வைக்கணும். இப்படியே இவரு பேசுறது என்ன நியாயம்? வாழையடைய வாரிசு பெருமட்டுக்காரங்களே வாரிசு வேலையே எடுத்துக்கிட்டு இருந்தா தினக்கூலி கான்ட்ராக்ட் இப்படியே சாகவா?
அவர் பேசுறது என்ன நியாயம்? அவர் பேசுறது சாட்சியும் கிடையாது, நியாயமும் கிடையாது. அதான் உண்மை. குறைஞ்சது 25,000 சம்பளம் கொடுத்தா போதும். என்ன கேக்குற? சொத்தை கேக்குறோமா, சொகத்தை கேக்குறோமா? 320 பேருக்கு இல்ல அண்ணாமலையில கலைஞர் பேன் கடையில உட்காந்து கையெழுத்து போட்டு வேலை கேட்கிறோமா என் பிள்ளைகளுக்கு? எங்களுக்கு கிடையாது. குப்பல்றதுக்கு தானே சட்டத்தை எங்க சட்டத்தை நாங்க உரிமை விட்டு தராம பேசுறோம். அதுக்கு தர்றதுக்கு இவ்வளவு வலிக்குது. ஒரு கையெழுத்து போறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 6 மாசம் 5 மாசம் தான் இருக்கு. அடுத்து எப்படி ஒரு ஓட்டு ஜெயிப்பாரு? எப்படி ஜெயிப்பாரு? ஓட்டு போடுவீங்களா? ஓட்டெல்லாம் போட மாட்டோம். அவர் ஓட்டு போட மாட்டோம். கீச்சு போட்டு சார் எங்க ஓட்டு சொல்லி போட அவர் மாட்டோம். பேச்சாரு. ஆமா. மாநகராட்சி மக்கள் தான் அவங்களை தூக்கி விட்டது கூட, விட்ட போது யாருமே தூக்கி விட கிடையாது. எங்க பேரை சொல்லி அவங்க தின்னுக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஆமா, என் பிள்ளைகளை இப்ப 7வது படிக்கும்போது நான் வேலைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப குப்பை கொட்ட கம்மு இல்ல சார் குற்றம். அதை விட குப்பை கொட்டு கழுதி கட்டிக்கிட்டு இப்ப பிள்ளை பள்ளிக்கூடம் போகுது. அப்ப எவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கிலோ அரிசி 80 ரூபாய்க்கு விக்குது. ஒரு கப்பு டீ 15 ரூபா. எப்படி சார் இருக்க முடியும்? என்ன மெடிக்கல் லீவ் கொடுத்துருக்காரா? எந்த லீவ் கொடுத்துருக்காரு? எது கொடுக்க? அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க. அந்த பிஎஃப் எங்க காசு தான் பிடிக்கிறாங்க. அவங்க போடவே மாட்டேன்றாங்க. அந்த காசு அவங்க போட வேண்டிய ஒரு பங்கு இருக்குல்ல, அது போடவே மாட்டேன்றாங்க. இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. இஎஸ் பிடிக்கிறாங்க, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. பிஜாப் எல்லாம் போடுறது கிடையாது. பங்குங்கிறீங்களா? மாநகராட்சி பங்கா இல்ல அந்த தனியார் நிறுவனம்? மாநகராட்சி பங்கு போடவே மாட்டேன்றாங்க. மாநகராட்சி பங்கா இல்ல அந்த அவர்லாண்ட் பங்கா? மாநகராட்சி பங்கு. நாங்க மாநகராட்சி ஆளுங்க. நாங்க தினக்கூலி ஆளுங்க. தினக்கூலியா இருக்கீங்க நீங்க? ஆமா. தினக்கூலி பங்கே போடல. ஆஹா. மாநகராட்சி இது தனியார் கண்டிப்பா போடாது. தினக்கூலியா போடல. தினக்குள்ள வந்த ஆளை நிப்பாட்டி விட்டாங்க. பிஎஃப் வந்து நாங்க பிடிக்கிற காசு தான் எங்களுக்கு தர்றாங்க. அவங்க போடுறதே கிடையாது. காசே போட கிடையாது பிஎஃப்ல. 370 பேருக்கு ஆர்டர் ஆயிடுச்சு சார். பெரம்டாக்க சொல்லி எங்க ஆர்டர் வந்துருச்சு. வந்த ஆர்டர் ஹைகோர்ட்ல வந்து எங்களுக்கு ஆர்டர் ஆயிருச்சு. இங்க உள்ள கமிஷனர் எடுத்த அவசரம் எங்களுக்கு போட முடியாதுட்டாங்க. திருப்பி எங்க சமுதாயம் என்ன செஞ்சிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்ல டெல்லியில நடக்குது கூட்டம். எப்ப டெல்லியில எங்களுக்கு கேஸ் முடியும்? நாங்க என்னைக்கு டெல்லிக்கு போக முடியும்? டெல்லிக்கு போகாலும் செத்து போயிடுவோம். செத்துக்கிட்டு தான் இருக்கேன். மாநகராட்சி இருக்கிறப்ப இவ்வளவு வேலை இல்லை சார் எங்களுக்கு. இப்போ இந்த 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நாங்கள் சம்பளமும் சரியாக கொடுக்கறதில்ல. ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க சம்பளம். வேலையை மட்டும் வாங்குறாங்களே, அதேமாதிரி சம்பளம் கொடுக்கணும்ல சார். சம்பளமும் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் ஆப்சண்ட்டுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப எடுத்துகிட்டு இந்த தடவைலாம் எங்களுக்கு 13,000 சில்லரை தான் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க சம்பளம். யாருக்குமே கூடயும் போடல, எதுவுமே போடல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து சம்பளம் வந்து கம்மியான சம்பளம் தான். என்ன வேலை பாக்குறீங்க? நாங்கள் டிரைவர். எவ்வளவு சம்பளம்? இப்போ எங்களுக்கு வந்து 600 சில்லரை இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் கேட்குற என்ன இருக்கேன்னா 900 ரூபாய் எங்களுக்கு கொடுங்க, ஊழியருக்கு வந்து 754 ரூபா கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா எங்கள் உரிமையை தான் நாங்கள் அதை கேட்குறோம். ஏன்னா எங்களை போட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. இவ்வளோ நேரம் எங்களை வேலை வாங்கினா அதுக்கு தகுந்த ஊழியர் இருக்கணும்ல. அந்த ஊதியம் இல்லைன்னா நம்ம எப்படி வேலை பார்த்து பண்ண முடியல. அவ்வளோ குப்பைகளையும் அந்த வாடகைகளையும் இதெல்லாம் தாங்கி தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதுகளுக்கு எங்களுக்கு தரமான ஒரு ஊழியம் கொடுத்தா நாங்கள் கரெக்டாக இருப்போம். அது மாதிரி எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் பெர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதுதான் எங்களோட உரிமையை நாங்கள் கேட்டு நாங்கள் போராடுறோம்.